I want you to turn to the book of Acts chapter 27, 27ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். As you turn to that Acts chapter 27 அந்த சாப்டருக்குள்ள கடந்து வரும்போது I want you to look to ஒரு ஸ்பெசிபிக்கான வேர்ஸ் நீங்க பாருங்க. 34th verse. Amen. Hallelujah. So அங்க பவுல் என்கரேஜஸ். இன்னைக்கு என்னன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பால் அண்ட் அலாங் வித் அவரோட இருக்கிறவர்கள், போர் சேவகர்கள், அந்த கப்பல்ல செயிலர்ஸ், மாலுமிகள், 100க்கு அதிபதி, இத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோ அத்தனை பேர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன சிக்கி கொண்டு இருக்கிறாருங்கன்னா, இன்னைக்கு அவங்க டிராவல் பண்ண கப்பல் ரோமாபுரிக்கு போக வேண்டிய கப்பல் திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க, ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள வந்துடும். புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. சோ த ஷிப் வாஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் தி கேப்டன். கப்பல் மாலுமிகளையும் அந்த கேப்டனையும் கை மீறி அந்த கப்பல் அங்க பாறையில இடிக்குது, மணல்ல மோதி கொள்ளுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு பெரிய பயம் எல்லாருக்கும் வரும் இல்லையா? சோ பைபிள் சொல்லுது அவங்க கிட்டத்தட்ட 2 வாரங்களாக அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட யோசிச்சு பாருங்க. ஒன்லி ஃபியர் வாஸ் கிரிப்பிங் தம். ஒரு பயம் அவர்களை 14 நாளை அவங்க சாப்பிடலையா? ஐ டோன்ட் நோ. நான் அதை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஹவு தே சஸ்டெயின் அந்த 14 days வித்வுட் ஈட்டிங் எனிதிங். ஆமென். ஒரே ஒரு எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும், நான் உயிர் பிழைக்கணும். ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை கண்ட்ரி. என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும். இப்படிங்கிற எண்ணம் தான் that made them strong to sustain ஒரு பெரிய போராட்டத்துல. மரணம் எப்போ மரணம் வருகிற ஒரு தருவாயில இருக்கும் போதுதான் பவுல் அங்க எழும்பி நின்று அவர்கள் என்ன பண்றாருங்க, உற்சாகப்படுத்துகிறார். 34ஆம் வசனத்துல, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்? ஹல்லேலூயா. நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள். அப்போ சொல்றார், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஆமென். இதுதான் யோசித்து பாருங்க. ஒரு சோர்ந்து மரண பீதியில இருக்கிறவங்க, பிழைக்க மாட்டோம்னு நினைத்து கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டத்துக்கு இந்த ஒரு வார்த்தை என்னங்க? Hallelujah. For this is your survival, since not a hair will fall from the head of any of you. உங்கள் ஒருவனில் இருந்தும் ஒரு தலைமுடி கூட கீழே விழாதுன்னு ஒரு தேவ மனுஷன் அங்க இருக்கிற அங்க கப்பல்ல டிராவல் பண்ற அத்தனை பேருக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பவுலோட டிராவல் பண்றவங்களே they themselves are in ஒரு டயர் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது he encourages. கர்த்தர் பவுல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். நீங்க ஆச்சரியமா அந்த 27ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரு அதிகாரம் முழுக்க God has recorded இந்த கப்பலுடைய டிராவல், இந்த புயல் அடிக்கிறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. Hallelujah. Maybe wondering, இதை நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல, அது ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்களா தெரியாது. இட்ஸ் a wondering thing that is எழுதப்பட்டிருக்குது. why God wrote it in the Bible. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு, உங்களுக்கு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்கு. என்ன தெரியுங்களா? hope in the middle storm. hope in the middle of the storm. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாக தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா there are different kind of people. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது போலதான் பல தரப்பட்ட மக்கள், விசுவாசிகள். பவுலும் அவனுடைய டீம் இருக்குது. அதே நேரத்துல பார்த்தா ரோமர் போர் சேவகர்கள் அதுல தான் இருக்கிறாங்க. then you see the captain of the ship. அதோட கூட அந்த கப்பல்ல
வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அதோட கூட பாத்தீங்கன்னா there are many people who are traveling. அந்த கப்பல்ல டிராவல் பண்றவங்க இருந்தாங்க. அந்த கப்பல்ல சரக்குகளை கொண்டு போகிறவர்கள் இருந்தாங்க. அதுல அந்த கமாடிட்டிஸை கொண்டு போகிற இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் அந்த கப்பல்ல இருக்கிறது. எவ்ரிபடி இஸ் crying or are living in the fear of their life. அப்போ அந்த வார்த்தை வருது. அப்போ இன்னைக்கு இரவுல what does it speak to you? உங்களுக்கு எனக்கும் what does the word of God is telling you? In whatever situation, நீங்க எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப இருப்பீங்கனாலும் remember there is a word of comfort ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னங்க? உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் ஒண்ணு கூட விழாதான். இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். when you believe in him, அவர் சொல்றார் உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் அன்பான ரட்சகர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப அவர் சொல்றாரு உன் தலையில எல்லாம் முடி விட, டோன்ட் வரி தட் யூ ஆர் கோயிங் டு டை. என்னன்னு இதுல தோற்று போயிடுவோம், இது நடக்காதுங்கிற எண்ணங்கள் இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. லுக் டு யுவர் காட், லுக் டு யுவர் காட். உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். மீகா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா தடைகளை நீக்குகிற அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டாரு. He is already there in front of you. உங்களுக்கு முன்பாக தான் அவர் இருக்கிறாரு. எதுக்குங்க? உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தீமையான காரியங்களையும் அவர் எதிர்கொள்வதற்காக உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார் என்று சங்கீதம் ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு விரோதம் ஆயுதங்கள் எழும்போது where is God? அவர் எங்கேயோ மறைந்து கொண்டு இருக்கல. He is there with you. He is with you. உங்கள் நடுவுல உங்க மத்தியில அவர் இருந்து கொண்டே இருக்கிறாரு. எதுக்கு? அவருக்கு தெரியும் அவர் இல்லாம நீங்க உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரியும். So he is there to help you. So he is there to bless you. உங்க பாரங்களை சுமக்க மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார் என்று ஏசாயா 83:4 வசனத்துல சொல்லும். Amen. He is already there. He is already in your boat. அவர் உங்க படகுல தான் சவாரி பண்ணி கொண்டு இருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா when there was a storm hitting அந்த படகு அடிக்கும் போது தண்ணி உள்ள வரும்போது இயேசு எங்க இருந்தாருங்க? He was in the ship. He was in the boat. பின்னணியில தலை வைத்து அந்த பின்னாடியில தலகாணி வைத்து அவர் படுத்து கொண்டிருந்தார். Hallelujah. He was not absent in the midst of the problems. In the midst of the storm, still Jesus was in the boat of his disciples. அப்போ இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க பிரச்சனையின் பாதை இருக்கலாம், உங்க போராட்டத்தின் பாதை இருக்கலாம். Whatever may be your situation, I don't know. எனக்கு தெரியாது, பட் காட் நோஸ் யுவர் சிச்சுவேஷன். தேவனுக்கு உங்க சூழ்நிலை ரொம்ப அழகா தெரியும், அற்புதமா தெரியும். ஏன்னா அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்க நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறவராயிருக்கிறார். wherever you are there, ஆண்டவருடைய வசனம் சொல்ல அவர் உங்க மத்தியில இருக்கிறாரு. He understands your pain. He understands your loss. உங்க இழப்புகள், உங்க கஷ்டம்லாம் தெரியும். பட் இவர் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, now you have something. உங்களை பிழைக்க கூடிய செய்ய, நீங்க பிழைத்திருப்பதற்கு இது உதவியா இருக்கும். What will make you, give you strength to live? It is Jesus. அவர் சொல்றார், அப்பத்தை எடுத்து கொடுப்பாரு. He is the living bread. அவர் ஜீவ அப்பமா இருக்கிறாரு. யாருங்க? நம்முடைய அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். சங்கீத தாவீது 23 சொல்றார், கர்த்தர் என் மீட்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். He is my shepherd. அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமா இருக்கிறாரு. Hallelujah. He is the life giving bread. அவரே ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல எழுதி இருப்பாரு. He is in the midst of disaster. அவர் நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறார். He is the anchor of hope of our, he is the anchor of our hope. அவர் உங்களை
ஏமாற்ற மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். பட் என்னத்தீங்க ஒண்ணுன்னா, யூ ஷுட் ஹேவ் ஜீசஸ். உங்க வாழ்க்கையில் அவர் முதன்மையா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். யூ ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ். இயேசு சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவனை கடைசி நாளில எழுப்பவன். ஜான் 6 அவர் எழுதப்பட்டு இருக்கும். சோ ஹேவ் தி ஜீசஸ் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒரு அதி முக்கியமான ஒரு முடிவு என்ன தெரியுமா? நீங்க எந்தெந்த முடிவு எடுக்கிறீங்களோ எனக்கு அதை பத்தி இல்ல. Do you have Jesus in your life? Is Jesus உங்க வாழ்க்கையின் ரட்சகரா இருக்கிறாரா? Is Jesus உங்க வாழ்க்கையின் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரா? Is he the anchor of your soul? Where is Jesus in your life? உங்க வாழ்க்கையில இயேசு எங்க இருக்கிறார்? Don't give him the last place. Give him the first place. அவரை கூப்பிடுங்க. Amen. Hallelujah. இங்க பவுல் கூப்பிட்டாரு. God spoke. ஆண்டவர் சொல்வார், இந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் உன் நிமித்தம் அவர்களுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். They are not going to die, they are going to live. And everybody believed. அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க எல்லாம் நம்பினாங்க. 100க்கு அதிபதி நம்பினா. And everybody were saved. எல்லாம் அந்த மால்தா தீவுக்குள்ள போய் விழுறாங்க. No, not even one perished, not even one died. காரணம் பவுல் சொன்னார், உங்க தலையில இருக்கிற ஒரு மயிறு விழாது. Not even one hair will fall. God protected them. God safeguarded them. பத்திரமாய் கொண்டு போனார். அடுத்து பாத்தீங்கன்னா, from there they traveled to Rome. எல்லாரும் போய் சேர்ந்தாங்க ரோமாபுரிக்கு. That is our Lord. That is our Jesus. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னவர் ஏதோ கடமைக்காக சும்மா ஒரு மாய்மாலத்துக்காக சொல்லல. He means it. இந்த வார்த்தைகளை நீங்க நம்புவீங்கன்னா, உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அது ஒரு முடி கூட விழாது நீங்க நம்புவீங்கன்னா, ஜீசஸ், அந்த இயேசுவை பாருங்க, அந்த இயேசு மேல நம்பிக்கை வைங்க, இந்த அன்பு ரட்சகர் மேல முழுசாக முழு மனதோட அவரை பற்றி கொள்ளுங்க. He will take you to the other side of the lake. Amen. Hallelujah. இயேசு சொன்னார் இல்ல, அன்னைக்கு அக்கறை நாம போவோம். We are going to cross over. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க நடுவழியில விட்டுற மாட்டாரு. Because Paul had to go to Rome. ஆண்டவர் சொன்னார், you have to go to Rome. நான் உன் நிமித்தம் உங்களை எல்லாம் காப்பாத்த போறேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், because of Jesus, if you are going to hold on to Jesus, அந்த அன்பு இயேசுவை இந்த இரவுல, whatever may be a situation, உங்க சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பயத்துல இருக்கிறீங்களா, பைனான்சியல் பர்டன்ல இருக்கிறீங்களா, கஷ்டத்துல இருக்கிறீங்களா, சிக்னஸ்ல இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்களா, ஆர் யூ டிப்ரெஸ்ட், எது இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வழிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு ரட்சகரை நீங்க இறுக பிடித்துக் கொள்வீங்க. If you are going to call upon him, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு, இயேசுவே பெரிய, நம்ம ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போறது, just call upon. வேதம் சொல்ல, he is there already. உங்க உதட்டுல தான் அவருடைய நாமம், he is already there. உங்க இருதயத்துல, உங்க உதட்டிலும் அவருடைய நாமம். அந்த நாமத்தை சொல்லி உங்க உதட்டினால அறிக்கை பண்ணி உங்க உள்ளத்துல நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, God is going to provide something. Amen. கர்த்தர் நிச்சயமா செய்வாரு, நிச்சயமா செய்வார். நீங்க யாரு என்னன்னெல்லாம் பார்க்கல. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கால் அப்பான் த பிளஸ்ட் நேம், அந்த அன்பு ரட்சகரை நீங்க கூப்பிடுவீங்கன்னா, இயேசுவே கூப்பிடுவீங்கன்னா, இயேசுவே ஐ நீட் யுவர் ஹெல்ப்னு சொல்லுவீங்கன்னா, ஆண்டவரே இயேசுவே ஐ அம் ஸ்டக் அப், இந்த ஒரு மணல்ல, இந்த ஒரு இடத்துல நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். There is no way for me to come out. இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். ஜீசஸ் bring me out. அது பாவமா இருக்கலாம், ஏதோ ஒரு கிரைசிஸ்ல இருக்கலாம். You just call upon, எனக்கு I need your help Lord. You call upon that blessed name. அந்த இயேசுவின் நாமத்துக்கு இணையா ஒரு நாமம் இல்லை. His name is above all names. Every knee has to bow and every tongue has to confess before the all glorious name of Jesus. அந்த நாமம் இன்னைக்கு இந்த இரவுல உங்களுக்கு இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். It is there. It is there. Hallelujah. எங்க தூரத்துல இல்ல, அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்துல இல்ல. It's already there near you. உங்க உதட்டுக்கிட்ட, உங்க கண்ணுக்கு முன்னாடி, உங்க காதுகளுக்குள்ள அந்த நாமம் இப்போ ஒலித்து கொண்டு இருக்கிறது.
Hallelujah. If you want a miracle, இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா just call upon that blessed name. அந்த நாமத்தை உச்சரிங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. Whatever உங்க ஜெப, உங்க just let Jesus know your problem. உங்க பிரச்சனையும், உங்க கஷ்டமும், உங்க போராட்டம், let him know it. அவருக்கு தெரியப்படுத்துங்க. Hallelujah. He will do something for you. நான் இதுதான் பண்ணுவார், அதுதான் பண்ணுவார் எனக்கு சொல்ல தெரியல. He will do whatever. அவருடைய ஒவ்வொருவருக்கு கூப்பிட்ட போது ஜீசஸ், எத்தனை பேர் அவர்கிட்ட வந்தாங்களோ, ஜீசஸ் அவர் பூமியில இருக்கிற நேரத்தில் அத்தனை பேருக்கும் அவர்கள் வேண்டியதை இயேசு செய்தார். அத்தனை வியாதிக்கார் என்ன வியாதியில வந்தாலும் அவங்களை சுகப்படுத்தினார். என்ன மனபாரத்தோட வந்தாங்களோ அவங்களை தேவன் ஆறுதல் படுத்தி அனுப்பினார், சுகப்படுத்தி அனுப்பினார். த சேம் ஜீசஸ், மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். அவர் எங்கேயோ இல்லை, அவர் நம் நடுவுல தான் இருக்கிறார். எதுக்குங்க? டு கிவ் யூ ஹோப் இன் த மிடில் ஆஃப் தி ஸ்ட்ராங். டு கிவ் யூ ஹோப் இன் த மிடில் ஆஃப் தி ஸ்ட்ராங். உங்க புயலின் நடுவுல உங்களுக்கு நம்பிக்கை நங்கூரமாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். Amen. Hallelujah. May God bless you. God be with you. நாம ஜெபிக்கலாமா? Trust this holy God. அவர் மேல முழு நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். Thank you Lord.